கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா கன் சிமுலேட்டர். இந்த கேம் லைட்டாக நல்லா இருக்காது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நான் இந்த கேம் ப்ளே விளாண்டுட்டேன். ஓகே கைஸ், எல்லாத்துக்குமே ஆடுதான் கைஸ், வெறுப்பாக இருக்குது கைஸ். ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். எது சூஸ் பண்ணாங்க? இதுவா 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 இல்லை இதுவா? இந்த பாஸ் ஃபைட்டு விளாண்டாம பாருங்க, எல்லாத்த விடும் கஷ்டமான ஃபைட் இதுதான். அதில் முடியவே முடியல, செத்துட்டேன் நானும். ஓகே, லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் ப்ளே வீடியோ. பரம் 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 அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் சின்ன பையன்தான், இந்த கேம் ப்ளேக்குள்ளே வந்துட்டோம். முதல் தடவைன்னா ஷூட்டிங் கேம்னா எதுவும் விளாண்டதில்லை. கேம் எப்படின்னு தெரியலையே. இல்லை புல்லட், ஓ இது தொட்டால் சுடம் போல இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஐயோயோ முதல் தடவைலாம் எனக்கு எதுவுமே தரல, அடிக்கிறான் பாவி, என்னன்னு தெரியலையே. ஓகே, இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு. ஓ உனக்கு புரிஞ்சிச்சு கைஸ், இனிமேட்டு இங்கே நான் விளையாடுறேன். இந்த கண்ணை எடுத்துப்போம். சார்ஜ் பிட்டில் அவங்க பாஸ் மாதிரி நிற்கிறான் பாரு, அதோட அடா பாவி, அடிக்கிறான்டா. பட் ஏன் இப்போ நான் சவுண்டு கம்மி பண்ணிக்கிட்டேன்னா, நான் பேசுறது கேட்காது, பாட்டு சவுண்டு கேட்கும். அது சவுண்டு விடும், டண்டு அப்படின்ட்டு. அடிக்கிறான்டா, அடிச்சிட்டான். நானும் இங்கே டார்ச்சி எடு, நான் இங்கே பாதுகாப்பேன், மற்றவங்களாம் போகலாம். நம்ம பார்டருக்குள்ளே நீரம் பண்ணுவேன், நீலாம் சுற்றி தாண்டா போகணும். அங்கே பார்டருக்குள்ளே டாய் இங்கிட்டு பார்டர் மேலே நானும் ஒரு எனிமி ஸ்குவாட். எனக்கிட்டே வா, நான் ஃப்ரீ ஃபயரே விளாண்டுவேன், எனக்கு தெரியாதா? சொல்லி வாங்க முடியல, அடிச்சிட்டாங்க. ஃப்ரீ ஃபயராக விளாண்டுவேன், எனக்கு தெரியாதா? ட்ரா போடுத்த விட சாட்டர் ஷீட் சவுடா. ஐயோ டீரானு, நம்ம தான் ப்ளூ டீம். மேலே நம்ம எத்தனை கில் அடிச்சிருக்கோன்னு காமிக்குது பாருங்க. இந்த கில்லுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அடிக்கணும். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னோன்னா, கொஞ்சம் எனிமிஸ் நிற்கிறாங்க. பொண்ணுங்களுக்கும் டீம்மேட்டே போட்டு கிரனேடு போட்டான்டா, குதிடா. ஐயோ கொஞ்சம் நேரம் டைம் இருக்கு, பேசிக்கிட்டே இருந்தா வை கிடையாது. ஹெல்த் கம்மியாக இருக்கு நினச்சான். வாங்களா அட்டோ அப்பா, எப்படா அழுத்தி பிடிச்சி அடிக்கிறாங்கடா. தக்க பெரிய பார்டரி ஈவன் அடிக்கிறதுக்கு. சவு போடு, ஒரு கில் எடுத்து நம்ம வின்னு. ஆப்பன் டீமும் வின்னு தான், ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே பாயிண்ட். ப்ளூ டீம் நம்ம எத்தனை கில்லு? 8 கில்ல வச்சுருக்கோம். ஓகே ரிவார்டு தரேன், அப்படியே ரிவார்டு தந்து மயிலாம் அவங்களே மயிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. த ப்ரோ பிளேயர் ஆஃப் த இந்தியாடாண்ணா, ப்ரோ பிளேயர் ஆஃப் த இந்தியா. அடி மாதிரி விழுவோம்,
வச்சுக்கோ, ஆபத்து நிச்சயம் உனக்கு. அதில் ஓடி போயிடு. இந்தியா விளாண்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன், அதான் கொஞ்சம் கை நடுங்குது. இனிமேட்டு அப்படியே ஆகாது. பார்க்க தான் அழைக்கிங்கு, பார்க்க தான் சொந்து போன மாதிரி இருக்கு. பாவி ஒரு அடியில் அடி போட்டு தாக்கிறாங்க. நான் தான் எங்கள் முறை பிளேயர் இந்தியா இந்தியா தோசத்து கிடக்குற டீமேட்டே அடிச்சிட்டுங்களை 3 பேர். பாபன் அடப்பாவி எதை குறைச்சி விட்டேன். நம்மளுக்கு மெடிக்கட் கீழே இருக்கட்டும். மெடிக்கட்டை அப்படின்னா அடிக்கிறீங்க, மறைஞ்சுப்போம். ஐயோ மெடிக்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓய் கிரனேடை போட்டான். போடுறான் கிரனேடை. ஆளுக்கு ஒரு கிரனேடை போட்டு இல்லைடா. ஒரு சரணக்கா 2 கிரனேடை போட்டுருச்சு. போட்டு தாக்குதா. சொர்ணக்கா அடிச்சிச்சுடா. சொர்ணக்கா அவனை அப்புறம் வச்சுக்கணும். வா இந்த இருக்கிற பொண்ணு தான் முன்னாடி டே பார்டருக்குள்ளே வருது நிற்கிறான். அவ்வளோ தூரம் தான் இங்கே பார்டருக்குள்ளே வரீங்க. கேர்ள்ஸ் போய் அவங்கள அடிங்கோ. போகிறதால் தாடாரும். நம்ம இனிமேட்டு அடிக்க தேவையில்லை, ஓசிக்கில் அடிச்சிடலாம். சாப்பிடுங்க கேர்ள்ஸ். இங்கே ஒரு அக்கா ஏகே பாட்டி ஷார்ட் கன்னே வச்சுன்னே சுற்றிக்கிட்டு வா போட்டு சொல்லிட்டா. நம்ம பார்டருக்குள்ளேயே நிற்போம். ஐயோ நிற்கிறதுனால இல்லை, அடிக்கிறது தான். ரெட் டீம் பாருங்கள் 70 கில் 90 போய்கிட்டே இருப்போம். இங்கே ஒட்டுங்க போய்கிட்டே இருந்தேன். 18 கில் அடிச்சாங்க. நம்ம 12 நிற்கிறோம். பார்டர் ஆஃப் த இந்தியா. இங்கே ஸ்பான் ஆகுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்பான் ஆகுவாங்க. அடப்பாவி நாள் மாதிரி அவங்க ஸ்பான் ஆகி ஒருத்தான் வச்சுட்டோம். தடாரம் 40 கில், அவங்க 21 கில். கண்டிப்பாக தத்துருவாங்க. கிரனேடை போட்டாங்க, தப்பிச்சிடு. ஓ ஷர்ட். நம்ம தான் ஆட்டத்துக்குள்ளே இறங்கணும்னு நினைக்கிறேன். சவுடா நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்களாம் தப்பிக்கணும். இந்த கன்று ரொம்ப முக்கியம், எனக்கு பிடிச்ச கன். இந்த அக்கா கடைசி ஒரு வாட்டி இந்த கண்ணை சுட்டு பார்க்குறேன். கடைசி ஒரு வாட்டி இந்த கண். ஓ சே ஜீச்சிட்டாங்க கைஸ். நினச்சி இப்படிதான் நடக்கும். எனக்கு தெரியாது. ஏதோ இது இருக்கு படிமுட்டா. ஓகே கைஸ் உங்களுக்கு சவுண்டு கம்மியாக தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அமைதியாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறேன்டா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. உனக்கு சட்டா புல்லட்டை வச்சு அடிக்க தெரில. போடு ஃபர்ஸ்ட்டு கில்லு. நம்ம ஜெயிச்சிட்டா மாறா. ஃபர்ஸ்ட்டு கில்லு எடுத்து சைடில் அடிக்கிறானா. அவனுக்கு பிடிச்சவனை வச்சு நீ வச்சு போட்டு தள்ளிட்டான்டா. செத்து போய்டுறேன். எவ்வளோ இதனால இந்த பருவ மாட்டான்டா. இந்த இந்தியா ரோட் பிளேயர் ஆஃப் த உலக போய் கலவரம் பண்ணி உள்ளான்ல. ஓ டெக் கரெக்ட் கூடாது. கஞ்சிச்சு அல்டாப். ஒரு புல்லட்டு பட்டதுக்கு பாருங்க இப்படி குறைஞ்சிருக்குன்ட்டு. ஏன் மண்டை வெடி சரவடி அடப்பாவி வச்சுட்டான்டான்னு இங்கே தான் பாடுறேன். அவங்க பாட்டு நம்ம முன்னாடி போய் அடிட்டா மாற்ற வேண்டா.
போது பாருங்க புல்லட்டு. ஏக்கா சொன்னக்கா எல்லா அக்காவும் ஆடப்பாதி. இனிமேட்டு நான் இந்த கண்ணெலாம் அடிப்பேன். சின்ன வயசுலேருந்து இந்த கண்ணில் ஒரு அடிக்கணும்னு ஒரு ஆசை. நான் போய் ஆட்டம் கவனிக்கிறேன். நான் செத்தாலும் பரவாயில்ல. பாவி ஏய், நம்ம 2 பேரும் போய் ஆட்டம் கவனிக்கலாமா? போய் பாதி எடுத்து குறைச்சிட்டான். நம்ம 2 பேரும் போய் ஆட்டம் ஒரு டிலே முடிச்சிட்டேன். இங்கே ஆட்டம் காமிக்க முடியாது போல இருக்கு. அக்கா சொன்னக்கா ஆட்டம் காமிக்கிறேன். பாட்டருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அந்த மாதிரி சொன்னாக்கா அச்சிச்சு ஒருத்தனை. அக்கா சொன்னாக்கா நீ என்னக்கா இப்படி பயந்து நிற்கிற? இப்படி தான் அட்ரு பாட்டருக்குள்ளே வந்தவனே போட்டு தர்றேன்டா. இவன் நம்ம AK-47 தான் பார்த்தோம். மட்டும் ஒருத்தனை தூக்கி போட்டு மெதி நின்றான். சவுடா எனக்கு விளையாட தெரியாது போய் சொன்னால் பாட்டுக்குள்ளே நோக்கிட்டேனே தெரியாமல். பாட்டு சொன்னக்கா சொன்னக்கா அச்சிச்சு புச்சகண்ணாச்சு அச்சிச்சு. ஏன் சொன்னக்கா என் புச்சகண்ணெல்லாம் போயிடல. கட்டா பாவி கட்டா பை வெடி உண்டு போட்டான் டோய். விட்ரு நம்ம இங்கே நிற்க வேண்டியது தான். அவங்க கம்மியாக தான் எடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறிஞ்சு ஐயோ உடம்புல நடுங்க. எவ்வளோ கில்லு? 8 கில் தான் அடிச்சிருக்கோமாச்சு. 1 கில்லு கூட அடிக்கல நம்ம. இல்லைங்க திரும்ப 1 கில் தான் அடிச்சிருக்கேன்டா. 1 கில் அடிச்சு அவமானத்துக்கே வரியடா. மாஹின் பிளாக்ஸ் உங்களுக்கு பவர் வேணும். மாஹின் பிளாக்ஸில் யார் லவ்லி பாஸ் வீடியோலாம் யார் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் தினமும் அந்த வீடியோ தான் பார்ப்பேன். மை ஃபேவரட். ரோப்ளாக்ஸ் ஐடி கூட நான் வச்சுருக்கேன். ஆனால் அவங்க கூட பேச தான் முடியல. ஓகே கைஸ், அவர் வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கோ. வா நம்ம தோத்துட்டோமாரா. நீ தோத்துட்ட பரவாயில்ல. நம்ம டீம்மேட்ஸ்லாம் பாவம். எல்லாத்துக்குமே ஹெட்ஷாட் கொடுப்போம். யாரும் நல்ல ஒரு அடியும் இடி மாதிரி அடிச்சிட்டு இருந்தேன். எத்தனை கில்லு? இப்படியும் 5 கில்லு 9 கில்லு எடுத்துட்டேன். வச்சு கன்று வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். கன்று வாங்க முடியுதான்ட்டு உனக்கு கட்சினா ஊயின்னு பிடிச்சதுன்றா. இது மட்டும் வாங்க முடியாது ராசா. வாங்க முடியாது. அம்மா சாலை கடி கலிஜி. ஐயோ எனக்கு பிடிச்ச கண்ணு எது தெரியுமாங்க? இதோ இருக்கேன். மை ஃபேவரட் கன்னு. கீழே ஆரஞ்சு கலரில் 2 கொம்பு மாதிரி நீல இதில் அம்பு சொருவி சுட்டா போவோம். எப்படி சொன்னோன்னா ட்ரிகரை அமுகுனாவே போதும். முன்னாடி ஏதோ பட்டன் மாதிரி இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டு தான் முன்னாடி புல்லட் வர மாதிரி இருக்கும். தோசை இந்த பட்டன் காமிக்கல. கண்ணெலாம் வச்சுருவீங்க. இதோ பாருங்க இது கண்ணு. இதுவான புச்சாகந்தான். ராக்கெட்லேருந்து ஒரு RPG 7 மாட்டி அப்பா இடம்லாம் சதுரம். இதோ எனக்கு புச்சாகந்தான். அதே கண்ணே வர மாதிரி கீழெலாம் அம்புலாம் வச்சுட்டு கலர்லாம் மாற்றி வச்சு கொப்பா. அத்தனை போல் எடுப்போம். எத்தனாவது லெவல் இந்த கண்ணு? ஐயோ லெவல் போடல போல இருக்கு. ஓகே கைஸ், கேமோடைய பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன். இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.